गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह। வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கீரை வச்சு ஒரு பொரிச்ச குழம்பு தான். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல சுடுற சாதத்தில் நம்ம இதை விட்டுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான், பட் இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பொரிச்ச குழம்பு பண்ணுறதுக்கு முளைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிய வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கட்சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நல்லா பொடியாக இந்த கீரையை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லா கீரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, பயத்தம்பருப்பு ஜஸ்ட்டு ஒரு 150 கிராம் இருக்கிற மாதிரி பயத்தம்பருப்பு நல்லா களைஞ்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதில் 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை பொடியாக கட் பண்ணி இதிலே போட்டு குக்கரில் நல்லா வச்சு விசில் விட்ட போகிறோம். இதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். இப்போ பயத்தம்பருப்பை வேக விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. குக்கரை மூடி ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டு நல்லா குழசலாக வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வெந்திருத்து குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீரையை நம்ம வேக விட்டுறோம். எப்பயுமே கல்ச்சட்டியை டைரெக்டாக அடுப்பில் எதுவும் எண்ணெயோ இல்லை வெறும் கல்ச்சட்டியை நம்ம வைக்கக்கூடாது. ஸோ நான் அடியில் இதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணியோ ஏதாவது வச்சு தான் நம்ம வைக்கணும். டைரெக்டாக வெறும் கல்ச்சட்டியை அடுப்பில் ஏற்றினோம் அப்படின்னா விரிசல் விட்டுக்கும். ஸோ இப்போது அடியில் தண்ணி விட்டுருக்கோம். இந்த கீரை மெதுவாக குறைஞ்சி அப்படியே வேக ஆரம்பிச்சிடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கல்ச்சட்டியில் இது ஃபுல்லாக போட்டிருந்தோம் கீரை. இது எப்படி கொதிச்சு குறைய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சூப்பராக வந்துருக்கு. ஸோ அடியில் நம்ம போட்டிருந்த தண்ணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜலம் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா வேகிறதுக்காக. ப்ளஸ் டைரெக்டாக வைக்கக்கூடாது, அதனால் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இது குறையட்டும், இன்னும் கொஞ்சம் வெந்து இதோட அளவு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம இந்த பொரிச்ச குழம்புக்கு வறுக்க வேண்டிய சாமானை வறுத்துக்கலாம். பொரிச்ச குழம்புக்கு வறுக்கிறதுக்கு இழுப்புச்சட்டியில் ஆல்ரெடி எண்ணெய் காய விட்டுருக்கேன். இதில் எண்ணெய்லாம் சேர்த்துக்க போகிறோம்னா, உளுத்தம்பருப்பு ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது கூட மிளகாய் வத்தல் காரத்துக்கு. அதுக்கப்புறம் மிளகு, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம்னா சரியாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரைக்கு. இது கூடயே ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஜீரகம் ரொம்ப வறுக்கணும் கிடையாது, லைட்டாக சூடு வந்தால் போதும். இந்த உளுத்தம்பருப்பு செவந்த உடனேயே நம்ம இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இதில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். தேங்காயை வறுக்கணும்னு கிடையாது, பச்சையாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த சூடு வர அளவுக்கு இது பண்ணினா போதும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இப்போ இந்த கீரை ஓரளவுக்கு வெந்தெடுத்து இப்போ இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கணும்னு இல்லை. சேர்ந்த மாதிரி வரதுக்காக ஜஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கீரைக்கு தேவையான உப்பு, கல் உப்பு, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ 2 நிமிஷம் இது பச்சை ஸ்மெல்லு போகட்டும். நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஸ்மெல் போயிடுது. ஸோ இப்போ இந்த பருப்பு தக்காளி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே கீரையில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா கையால் மசிச்சு விட்டு அப்படியே சேர்த்துக்க வேண்டியது. இப்போ இந்த பருப்போடு சேர்ந்து கீரை சூப்பராக கொதிச்சுன்னு இருக்குன்னா, இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை அப்படியே சேர்த்து கொதிக்க விட வேண்டியதுதான்.
ஸோ வேணும்னா கொஞ்சமாக ஜார் அலம்பி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். கொதிச்சிருதுன்னா நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்க போகிறோம். இப்போ பொரிச்ச குழம்பு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்தோடனே உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம அதில் அரைச்சி விட்டுருக்கோம். ஜஸ்ட்டு வாசனைக்காக ஒரு தாளிப்பு மட்டும் போடுறோம். அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே இந்த பொரிச்ச குழம்புல விட்டுற வேண்டியதான். சூப்பராக கீரை பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸி தான். என்கிட்ட கல்சட்டி இருந்ததுனால நான் அதில் பண்ணியிருக்கேன். வெறும்னா குக்கர்லையோ இல்லை உங்களுக்கு எதுவும் சௌகரியமான அகலமான பாத்திரம் இருக்கோ அதில் பண்ணிக்கலாம். பயத்தம்பருப்பும் கீரையும் நம்ம வேக விட்டுட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள், ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வெறும் கீரை கூட்டு, கீரை மசியல் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு மாதிரி பண்ணி சூடான சாதத்தில் நெய் விட்டுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.